ஆமா நந்தி நந்தி அந்த நந்தி பகவானே வரவழைக்கிறார். ஆமா நந்தி பகவானே வரவழைச்சி ஆமா அப்பா நந்தி ஐயா பூலோக தேசத்திலே மானிட பிறவியிலே ஒருத்தன் என்ன நினைச்சு ஒரு அரக்கனானவன் தவம் இருந்து வாரான். ஆமா அந்த அரக்கனை போய் நீ தான் அழைச்சு வர வேண்டும். அழைச்சி வர வேண்டும். நீ சும்மா எல்லாம் வராண்டாப்பா. என்ன இந்த இரண்டு கொலிகை உருண்டை தான் இருக்கு. அந்த உருண்டை என் கையில கொடுங்க. இரண்டு உருண்டையே வாங்க. ரெண்டு கன்னத்திலையும் அரக்கனை ஒதுக்க சொல்லு. சரி பசங்கனை முழுங்கிறாத. ஆமா பிறகு ரெண்டு பக்கமும் முளைக்கிறது சிறகு முன்னாடி பின்னாடி முளைச்சிரும். ஆமா வல்லரக்கனிடம் சொன்னாங்க. நந்தி தேவனிடம் சொன்ன போதும் ஆதி கையிலே விட்டு நந்தி தேவர் எப்படி எப்படி புலம்பை கொண்டு வருகிறார் தெரியுமா? எப்படி எப்படி வருகிறான்? எப்போ காண்பேனோ அரக்கனை எப்போ காண்பேனோ எப்போ காண்பேனோ அரக்கனை எப்போ காண்பேனோ என்னமோ காணலையே அரக்கனை இன்னமும் காணலையே எப்போ காண்பேனோ அரக்கனை எப்போ எப்போ காணலையே அரக்கனை இன்னமும் காணலையே கைகாலம் நோகுது ஆளுக்கு கைகாலம் நோகுது ஐய பாவி அரக்கன காணாம அடிக்கிறது வெந்தனாகுது அடிக்கிறது வெங்கலமாகுது அவாவி அந்த அரக்கன காணாம அவாவி அந்த அரக்கனை காணாம எப்போ காண்பேனோ அரக்கனை எப்போ காண்பேனோ இன்னமும் காணலையே அரக்கனை இன்னமும் காணலையே எப்போ காண்பேனோ அரக்கனை எப்போ காண்பேனோ அரக்கனை எப்போ காண்பேனோ எப்போ காண்பேனோ என்று உடம்பிக் கொண்டு வருகிறான் நந்தி தேவர். ஆமா ஆள் இல்லாத அரசவத்திலே வந்து பார்க்கும் போது அப்படி பார்க்கும் போது வல்லரக்கன் தவமானது எப்படி இருக்கான்? அவன் எப்படி இருக்கிறான்? ஞான ஒரு வருஷம் இல்ல 2 வருஷம் இல்ல 12 வருடமா தவம் இருக்கு. அரக்கன் செய்யும் தவமானது காற்றடித்து மணல் வரப்பி கரையாம்புற்று வளர்ந்திருக்கு. ஆமா அப்படி வளர்ந்திருக்கும் போது என்னையா நடக்கிறதோ என்னையா நடக்கிறது? நந்தி தேவனானவன் என்னையா காதில் கேட்டான். என்ன காதில் கேட்டான்? அரகரா 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 என்று ஒரு புத்துக்குள்ளே இருந்து சத்தம் வருகிறது என்று சத்தம் வருவதை காதில் கேட்டான். காதிலே கேட்ட உடனே நந்தி தேவன் என்ன செய்கிறார் தெரியுமா? என்னையா செய்கிறான்? அந்த அரக்கனை எப்படி எப்படி அழைக்கிறார் தெரியுமா? எப்படி அழைக்கிறான்? கம்போ விட்டு கீழே இறங்கு ஏ வல்லரங்கா கம்போ விட்டு கீழே இறங்கு கம்போ விட்டு கீழே இறங்கு ஏ அரக்கா கம்போ விட்டு கீழே இறங்கு கேட்டவரோ கருவீரானா சுவாமி சுவாமி கேட்டவரோ கருவீரானா சுவாமி சுவாமி அம்போ விட்டு இறங்கி வாரே கேட்டவரோ கருவீரானா சுவாமி சுவாமி அம்போ விட்டு இறங்கி வாரே செந்தில் வா கொடை அடிக்க வார நீல வா வந்து உட்காரு. வரமாட்டோம். நந்தி தேவன் அரக்கனை அழைத்தோம். ஏ அப்பா அரக்கா அம்மா விட்டு இறங்கி வா என்று சொன்ன போதும் என்னையா சொல்கிறார்? என்ன சொல்லுகிறார்? மாடு போல வந்தவனே மகதகத்தை கலைத்தவனே நந்தி போல வந்தவனை என் தவத்தை கலைச்சவனே என் தவத்தை கலைச்சவாமி ஆண்டவன் பகவான் தான் வந்திருக்காருன்னு நான் இறங்கி வந்தனே. ஆமா ஆண்டவன் பகவானுக்கு 2 கொம்பு இருக்குமா? 2 கொம்பு உண்டு. பகவானுக்கு கொம்பு இல்ல கிடையாது. ஆமா நந்தி தேவனுக்கு தான் 2 கொம்பு உண்டு. ஆமா அரக்கா கவலைப்படாத கவலைப்படாத. ஆண்டவன் பகவான் தான் உன்னை அழைச்சிட்டு வர சொன்னார். வா 2 பேரும் கைலாசம் போகலாம். ஆமா 2 கொலிகை உருண்டையை அரக்கன் கையிலே கொடுக்க அப்படி கொடுக்க அரக்கனை 2 பக்கமும் கடவாயிலே ஒதுக்கிய போதும் அரக்கனுக்கு 2 பக்கமும் சிறகு முளைத்தது. 2 பேரும் கைலாசம் எப்படி எப்படி வருகிறார்கள் தெரியுமா? எப்படி வருகிறார்கள்? அங்க வல்லரக்க முன்பு அரக்க நந்தி தேவன் என்ப அரக்க
நந்தி தேவன் முன்பரக்க வல்லரக்க பின்பரக்க முன்ன பின்னும் மறந்தல்லவோ வந்தல்லவோ ஆதி கைலாசம் வாராரே 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 கைலாசம் வாராரே 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 வந்தல்லவோ 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 கைலாசம் வாராரே வாராரே வல்லரக்கன் முன்பரக்க நந்திதேவன் பின்பரக்க ஆமா. ஒன்னும் பின்னும் மறந்து கொண்ட ஆதி கைலாசம் வருகிறார். ரெண்டு பேரும் ஒருவர் பின்ன ஒருவர் ஆதி கைலாசம் வந்தார்கள். சரி, ஆஹா. ஆதி கைலாசத்திலே வந்து ஆமா. வல்லரக்க ராட்சதன் என்னையா செய்கிறான்? என்ன செய்கிறான்? ஆண்டவன் பகவானை முக்கோள் சுத்தி வந்து மூவிரிக்கால் என்றழைத்தான். முடிவன் அங்கே தண்டனிட்டான். அப்படி நாக்கோளும் சுத்தி வந்து நாதன் சிவனாரை நமஸ்கரித்தோ என்றழைத்தான். நமஸ்கரித்து தண்டனிட்டான். ஆண்டவன் பகவானை நமஸ்கரித்து என்றழைக்கக்கூடிய வேலையிலே அப்படி வேலையில தியானம் வர வாங்கணும்ல, வர வாங்கும்ல. வர வாங்க மட்டும் சாமி சாமி ஐயா ஐயாங்காம். ஆமா ஆமா, வர வாங்கின பின்னால அவன் நிமிர்ந்து நின்றுவான்ல, வந்துருவான்ல. நிமிர்ந்துருவான்ல. அரக்கனாகப்பட்டவன் ஆண்டவன் பகவான் இடத்திலே என்னையா என்ன வரம் கேட்கிறார் தெரியுமா? அவன் எப்படி வரம் கேட்கிறான்? ஏ ஆண்டவனே பகவானே, எனக்கு என்ன வர வேண்டும் தெரியுமா? என்ன வர வேணும்ப்பா? இல்லையோ சிறிய வரம் ஈஸ்வரனே எனக்கு வேணும். கழுகுலையும் சிறிய வரம் கரை கண்டனே எனக்கு வேண்டும். அருகிலையும் சிறிய வரம் கரை கண்டனே எனக்கு வேண்டும். நிலகுலையும் சிறிய வரம் பகவானே எனக்கு வேண்டும். நிலகிலையும் சிறிய வரம் பகவானே எனக்கு வேண்டும். ஆண்டவனாரிடமதிலே ஆண்டவனாரிடமதிலே முடிக்கு வரும் தியாகானே ஆண்டவன் பகவானிடத்திலே என்ன கேட்கான்? என்ன கேட்கிறான்? எல்லையும் சிறிய வரம் ஈஸ்வரனே கொடுக்க வேண்டும். ஆமா. சீரகத்தில சிறிய வரம் சிவனாரே கொடுக்க வேண்டும். சிவனாரே கொடுக்க வேண்டும். அரக்கா என்ன எள்ளு மிளகு சீரகம் கடுகுட்டு கிடக்க கடுகு எண்ணெயில போட்டு பாருங்க. எதுவும் வாங்கி கொண்டு போய் எதுவும் கடையில கொண்டு போய் கடையாவரம் பார்க்க போறியா? வியாபாரம் பார்க்கலாம் போகல. சரி, அதோட மகிமைய குறைஞ்சி நிறைய இருக்கு, அதனால கேட்கான். அப்படியா? ஆமா. ஏ ஆண்டவனே பகவானே, ஐயோ, என்ன நான் வியாபாரம் எல்லாம் பார்க்கல, ஆ. இனி பார்த்தா அப்படியா தெரியுது உங்களுக்கு அதானே என்று ஆண்டவன் பகவான் என்ன கேட்கிறா தெரியுமா? என்னையா கேட்கிறான்? ஏ அரக்கா, ஏய், சுத்தி வளைச்சு வராம ஒழுங்கா நேரம் கதைக்கு வாடா. கிட்டத்துல வா. வந்தியாண்டி நல்ல கேளு. என்ன வேணும்னு கேள ஆமா. என்று பகவானிடம் கேட்ட போது அப்படி கேட்ட போது ஏ ஆண்டவா பகவானே, ஐயோ, எனக்கு நீர் வரம் தரதுக்கு முன்னால ஒரு சத்தியம் செஞ்சு தரணும். வரம் வாங்குறதுக்கு முன்னாடியே உனக்கு சத்தியம் வேணுமா? ஆமா ஆமா, அது எதுக்குப்பா உனக்கு சத்தியம்? எனக்கு சத்தியம் செஞ்சாதான் நீர் வரத்தை ஒழுங்கா தருவீரு. கெடுத்தானே கேடு. ஆமா, என்ன சத்தியம் வேணும் தெரியுமா? உனக்கு என்ன சத்தியம் வேணும்? ஒவ்வொரு பண்டாட்டி மேல ஒரு சத்தியம். ஏன் முன்னாடி மேல? ஆமா, ஒவ்வொரு பண்டாட்டி மேல. சொல்லு பாப்போம். ஒவ்வொரு மூத்த மகன் இருக்கான விநாயகம். ஆமா. எந்த விநாயகம்? என் விநாயகம் ஆதிமூலம். ஆதிமூலம். ஆமா. ஆதிமூலத்து மேல ஒரு சத்தியம் வேணும். சரி. திருச்செந்தூர் கடற்கரையில கண்ண உருட்டிக்கிட்டு இருக்கானே, ஆமா, முருகப்பெருமான். முருகப்பெருமான் அவன் மேல ஒரு சத்தியம் வேணும். எப்ப என் மேலதான் வந்து என் பிள்ளைய மேல சத்தியம் வேணும். ஒரு பட்டாட்டி மேலையும் வேணும், ஒரு பிள்ளைகள் மேலையும் வேணும். அப்படி நான் சத்தியம் கொடுக்கலன்னா கொடுக்கலைன்னா நீர் வர எனக்கு ஒழுங்கா தரமாட்டீர். நான் பழையபடி போயிருவேன். பழையபடி நான் தவம் இருக்க போயிருவேன். ஆமா, வாங்கிட்டு போப்பா, வாங்கிட்டு போ. அரக்கனிடம் கேட்ட போதோ ஆமா, என்னையா சொல்லுகிறார் ஆண்டவன்? என்ன சொல்லுகிறான்? பார்வதி மேலே சத்தியம், வலதுபுறம் இருக்கக்கூடிய விநாயகன் மேலே சத்தியம், ஆமா, இடதுபுறமாக வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் மேலே ஒரு சத்தியம். ஆமா, சத்தியம் செய்து கொண்டு வரம் கொடுக்க வேணுமே என்று அப்பா அரக்கா, என்னடா வர வேணும்? கேளு தாரே. உனக்கு என்ன வர வேணும்? ஏ பகவானே, என்ன? வலது கரமதியில ஆள்காட்டி விரல் எடுத்து ஆமா, அக்கினியை நான் எந்த திசை
திசை நோக்கி தொட்டாலும் அந்த திசையானது படிர் படிர் என்று வெடிக்க வேண்டும். ஆமா. பாம்பு விரல் எடுத்து பர்வதத்தை தொட்டாலும் படிர் படிர்னு வெடிக்கணும். சுண்டு விரல் எடுத்து எங்க தூண்டினாலும் நான் சுனைய தொட்டாலும் ஆமா. சுனையானது பத்தித்தே பிடிக்க வேண்டும். பிடிக்க வேண்டும். கனையாளி விரல் எடுத்து ஆமா. நான் எங்க நீட்டணும். கனையாளி விரல் எடுத்து எந்த கன்னி பெண்ணை தொட்டால் அந்த பெண்ணை பின்னாலேயே வரணுமா? ஆமா. ஆசை இவ்வளவு வயசுக்கு அப்புறம் இந்த கேட்கல கடைசியில அவன் எதிர போய் முடிஞ்சான். ஆமா. அந்த கன்னி பெண்ணு மேலதான் முடிஞ்சான். கடைசியில முடிஞ்சான். ஆமா. ஆண்டவன் பகவானிடத்திலே வரம் கேட்கிற போது ஆமா. என்னையா என்னையா தந்தேன் உனக்கு வரம் தந்தேனடா. தந்தேன் உனக்கு வரம் தந்தேனடா. தந்தேனடா தந்தேனடா கேட்ட வரம் அத்தனையோ தந்தேனடா. தந்தேன் உனக்கு வரம் தந்தேனடா. தந்தேனடா கேட்ட வரம் அத்தனையோ தந்தேனடா. வரத்துக்கு நீ தவ கொடுமை செய்தையானா. அந்த வரத்துக்கு நீ தவ கொடுமை செய்தையானா. அந்த வரத்தாரை நீ தாரணியில் மாண்டிடுவார். அந்த வரத்தாரை நீ தாரணியில் மாண்டிடுவார். கொடுத்த வரத்துக்கு நீ கொடுமைகள் செய்தையானா. கொடுத்த வரத்துக்கு நீ கொடுமைகள் செய்தையானா. கொடுத்த வரத்தாரை நீ கோலயத்தில் மாண்டிடுவார். கொடுத்த வரத்தாரை நீ கோலயத்தில் மாண்டிடுவார். கரும தவறி நீயோ நடந்தையானா. நடந்தையானா நடந்தையானா அந்த வர நிச்சயமா உன்னை கொள்ளுவார். நிச்சயமா உன்னை கொள்ளுவார். தந்த வரத்துக்கு தவ கொடுமை செய்தையானால் அந்த வர நிச்சயமா உன்னை கொல்லும். உனக்கு கொடுத்த வரம் உன்னையே அளிக்கும். கொடுத்த வரத்துக்கு நீ கொடுமைகள் செய்தையானால் ஆமா. கொடுத்த வரம் கண்டிப்பா உன்னை கொல்லும். உன்னையே கொல்லும் என்றோ ஆண்டவன் பகவான் வரம் கொடுக்க அப்படி இருக்க வல்லரக்கன் வரம் வாங்கி கொண்டு பூலோக தேசம் நோக்கி பாதாள லோகத்தை நோக்கி வரக்கூடிய போது அப்படி வரக்கூடிய போது எதிரே யாரையா வாரா? நாரத முனிவர் வருகிறார். உங்களோட சேர்ந்த மனுஷன். என்னோட சேர்ந்த மனுஷன். ஆமா. நான் என்ன செஞ்சேன்? திரிலோக சஞ்சாரி தேவர்களுக்கு உபகாரி திட்டமுள்ள நாரதர் வருகிறார். எங்கிட்ட அங்கிட்ட இங்கிட்ட களத்தை மூட்டி விட்டாலும் அது கடைசியில நன்மையில தானே போய் முடியுதுப்பா. அப்படிதான் முடியுது. என்ன என் மேல குற்றம் இல்லைங்களா? அதான் 3 நாளா கழகத்தை மூட்டி விட்டுக்கிட்டு அழைக்கிய அதான் எங்களை சொல்லாதீங்க. சொல்ல முடியாதுல்ல. சொல்ல முடியாது. ஆமா. நாரத பகவான் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? ஒரு 4 வீடு இருந்தாலும் ஒரு நாரதர் இருக்கும். ஆமா. ஒரு 4 குடும்பம் இருந்தாலும் ஒரு நாரதர் இருக்கும். அந்த 6 பேர் விழுப்பாட்டுல இதுலயும் ஒரு நாரதர் இருப்பாரு. ஆடியா நாரதர் கழகம் நன்மையில போய் முடியும். நன்மையில கண்டிப்பா நன்மையில முடியும். ஆமா. ஏன்னா ஒரு நாரதர் ஒரு நாளைக்கு 1000 போய் சொல்லுவாரு. சரி. அன்னைக்கு மட்டும் 999 போய் சொல்லிட்டாரு. ஒரே ஒரு போய் சொல்லதுக்கு ஆளை தேடிக்கிட்டு வராரு. இடம் இல்லாம தவிச்சுக்கிட்டு வராரு. வயிறு அப்படி ஊதிக்கிட்டே வருது. வயிறு வந்துட்டு. ஆமா. கொஞ்சம் தான் இருக்கு. ஏன்னா அவர் சொல்லாட்ட வயிறு கவால வெடிச்சிரும். ஆமா. வல்லரைக்கு அங்க இருந்து வரத்தை வாங்கிட்டு வரான். வரத்தை வாங்கிட்டு வந்துருவான். ஸ்டாப் பண்ணிட்டாரு. நில் அரக்கா நில்லு. ஆமா. ஏன் பாதி வரம் வாங்கிட்டுலாம் வாரான். இவனை மறைச்சிட வேண்டியதான். ஏன் அரக்கா எங்கப்பா போனேன்? நான் பகவான பார்த்தேன். ஆண்டவன் பகவான்கிட்ட 3 விரலால முடிக்கு வரம் வாங்கி வருகிறேன். ஆமா என்று சொல்ல அப்படி சொல்ல நந்தி தேவன் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? என்னையா சொல்லுகிறார்? நந்தி நாரத மகாமுனிவர் நந்தி தேவர் அங்க இருக்காருக்கா கைலாசத்துல வணக்கம். ஆமா. நாரதர் என்னையா சொல்லுகிறார்? என்ன சொல்லுகிறார்? ஏ அப்பா அரக்கா வெறும் பிராடுகார பரமசிவம் வரம் தந்தாருன்னு சொல்லுதிய வரத்தை காமி பாப்போம். ஐயா என்ன எனக்கு அவர் அள்ளி கொடுக்கல. சரி. அளந்து கொடுக்கல. முள்ளியும் கொடுக்கல. அவர் தந்தேன்னு வரம் கொடுத்தாரு. நானும் வாங்கிட்டு வந்துட்டேன். ஆமா. என்ன கொடுத்த பகவானி பரிசோதிச்சு பாரு. அப்படியா? ஆமா. அப்ப பொய்யா இருந்தாலும் இருக்குமோ? பொய்யா இருந்தாலும் இருக்கும். அப்ப அவரு பார்த்து வந்துட்டா பாத்துட்டு வாங்க. கழகத்தை மூட்டினாரு. சரி. நாரதர் கிளம்பிட்டாரு. இவர்
கைலாசத்தை நோக்கிட்டார். கைலாசத்தை நோக்கி கையை நீட்டி கொண்டு வருகிற போது ஆமா. கைலாசத்தை விட்டு யார் யாரெல்லாம் எப்படி எப்படி ஓடுகிறார்கள் தெரியுமா? அந்த கைலாசத்தை விட்டு யார் யாரெல்லாம் எப்படி ஓடுகிறார்? ஆண்டவன் சிவபெருமானை வேண்டிய தார் பாய்ச்சி கட்டிட்டு ஓட ஆரம்பிச்சுட்டாரு. அவரு தார் பாய்ச்சிட்டாரா? ஆமா. தார் பாய்ச்சா ஓட முடியும். பகவானே ஓடும் போது கைலாசத்துல அங்க யாருக்கு வேலை உண்டா? ஆமா, நீ போய் எந்திரிச்சு போயிட்டேன்னு வைக்கி. சரி, நாங்க 5 பேருக்கு இருந்து எந்திரிச்சிக்க. நீங்க 5 பேர் இருந்து வில்ல அடிக்க வேண்டியதானே? இல்ல அடிச்சாலும் படிக்கிறதுக்கு ஆள் வேணும்ல. அவங்களுக்கு ஆள் இல்லை. ஆமா, அவங்களுக்கு ஆள் இல்ல. இப்படி சொடக்கு போடுற நேரத்துக்குள்ள ஆள் கிடைக்கும். நம்ம தான் ஆள் இல்லாம திண்டாடி தகசிட்டு வரோம். என்ன செய்ய? அடியா அடிக்கிற வேண்டியதான். ஆமா, முதல்ல கேட்டுதான் விடும். ஆதி கைலாசத்தை விட்டு யாரெல்லாம் எப்படி எப்படி ஓடுகிறார்கள் தெரியுமா? கைலாசத்தை விட்டு எப்படி எப்படி ஐயா ஓடுகிறார்? பகவானவர் ஓடினார், வரையவர் ஓடினார், வரையவர் ஓடினார், காளைய ஆதித்த சந்திரர் ஓடினார், ஆதித்த சந்திரன் ஓடினார், ஆனவர் ஓடினார், முனிவர் ஓடினார், ஆனவர் ஓடினார், முனியும் ஓடினார், கையில் வேலை இல்லை கணக்கு பிள்ளை ஓடினார், கையில் வேலை இல்லை கணக்கு பிள்ளையும் ஓடினார், ஆட்டுக்கீழா மீதிலேறி அக்னி தேவன் ஓடினார், ஆட்டுக்கீழா மீதிலேறி அக்னி தேவன் ஓடினார், அன்னபத்தி வாகனத்தில் அயபெருமான் ஓடினார், அன்னபத்தி வாகனத்தில் அயபெருமான் ஓடினார், எருமகீடா வாகனத்தில் யமதருமன் ஓடினார், எருமகீடா வாகனத்தில் யமதருமன் ஓடினார், மூதேவி வாகனத்தில் கல்வி நல்ல வாகனத்தில் மூதேவி ஓடினார், கல்வி நல்ல வாகனத்தில் மூதேவி ஓடினார், பச்சைகிரி மீதிலேறி மன்மதன் ஓடினார், பச்சைமயில் மீதிலேறி சுப்பிரமணியன் ஓடினார், காக்கை நல்ல வாகனத்தில் சனி பகவான் ஓடினார், காக்கை நல்ல வாகனத்தில் சனி பகவான் ஓடினார், சிங்கமுகம் மீதிலேறி காளிதேவி ஓடினார், சிங்கமுகம் மீதிலேறி காளிதேவி ஓடினார், மயிலேறி சுப்பிரமணிய கையிலிட்டு ஓடினார், மயிலேறி சுப்பிரமணியன் கையிலிட்டு ஓடினார், திருச்சாரி வாகனத்தில் பிள்ளையாரும் போகையில, சாரி வாகனத்தில் பிள்ளையாரும் போகையில, ஆண்டவன் பகவான அன்புடன வழிமறைத்தான், ஆண்டவனை பகவானை அன்புடனே வழிமறைத்து, அப்பா ஆண்டவா ஆமையா 8 குத்துக்கு இளையவனுக்கு எனக்கு 8 குத்து இளையவன் இருக்கான சுப்பிரமணியன். ஆமா, பாலசுப்பிரமணியன். அவனுக்கு பறந்து போகக்கூடிய மயில் வாகனத்தை கொடுத்திருக்கீரு. ஆமா, எனக்கு என்ன வாகனம் கொடுத்திருக்கீரு? உனக்கு ஜாலி வாகனம் கொடுத்திருக்கேன். பெருச்சாலி பெருச்சாலி வாகனம் கொடுத்திருக்கீரு. ஆமா, இப்ப என்ன? என் பெருச்சாலி முன்னிலுக்கு, பெருச்சாலி முன்னிலுத்த என் பேத வயிறு பின்னலுக்கு, என் பேட வயிறு பின்னிலுக்கு, என் காலோ கட்டக்காலு கையோ குட்ட கையி, நம்ம தலை காட்டுற மாதிரி உள்ள ஆளு. அடியா, ஆமா, அவரை சொல்லாதீங்கய்யா. ஃபர்ஸ்ட் நீங்க எப்படி இருக்கீங்கன்னு பாருங்க. அவ்வளவு ஒடுக்க மாட்டேன். அடியா, என் காலோ கட்டக்காலு கையோ குட்ட கையி, கையா வாகனமோ வெறிச்சாலி ஆமா என்று சொல்லுகிற போது என்னையா நடக்கிறது? என்ன நடக்கிறது? நான் இந்த பெருச்சாலி என்ன நேரம் பார்த்து என்ன கேக்கு? அது என்ன கேக்கும் தெரியும்? ஏ அப்பா பகவானே, ஆண்டவரே, அந்த பெருச்சாலி நேரம் சமயம் பார்த்து கேக்கு. அதுக்கு நேரம் தெரியுங்களா? நீங்களும் கேக்கியல்ல? சில நேரத்துக்கு நாங்க வரல. ஆமா, சீசன் டைத்துல வில்ல அடிக்கணும்னா ஆமா எனக்கு அவ்வளவு ரூபா தந்தாதான் வருவேன், இல்லாட்ட உனக்கு கோடு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லுறீல்ல. அந்த மாதிரி பெருச்சாலி நேரம் பார்த்து என்ன கேக்கு? நேரம் பார்த்து தான் கேட்கணும். அது என்னையா கேக்கு? என்ன கேக்கு? நான் வேகமாக போனோமானா வேர்க்கடல வேணும், வேகமாக போவதுனா வேர்க்கடல கேட்குதையா, அவசரமா போனோமானா அவள் கடல வேணும், அவசரமா போக சொன்னா அவள் கடல கேட்குதையா, ஆனங்கட்ட பெருச்சாலி மாவூரங்க கேட்குதையா, ஆனங்கட்ட பெருச்சாலி மாவூரங்க கேட்குதையா, கட்ட பெருச்சாலி அவள் புரியும் கேட்குதையா, என்ன கட்ட பெருச்சாலி எல்லோருங்க கேட்குதையா, அங்க கட்ட பெருச்சாலி அதரசமும் கேட்குதையா, அங்க கட்ட பெருச்சாலி அதிரசமும் கேட்குதையா. எப்பா பகவானே, இந்த பெருச்சாலி நேரம் பார்த்து என்ன கேட்கு தெரியுமா? அவசரமா போனோமானா அவள் கடலை கேக்கு. ஆமா, அவசர வழிக்கு கேட்க வேண்டியதை கேட்டா தானே கொடுப்பாங்க. ஆமா, கொடுப்பாங்க. நேற்று நாங்க கேட்கும் நீ கொடுக்கலையா? கொடுப்பாங்க. வேகமாக போனோமானா வேர்க்கடலை வேணும் அங்கு. சட்டு சட்டுன்னு போகணும்னா என்ன கேக்கு? என்ன என்ன கேக்கு?
பொரிகடலை பொரிகடலை அவரு அல்வா அல்வா ஆமா ஆ. எல்லாம் கேட்கும் அதுவும் சமயம் பார்த்து கேக்கு ஆமா. ஏ அப்ப விநாயகா ஏய். உனது வாகனமாகப்பட்ட வெறிச்சாலை எந்த இடத்திலே மூச்சு விடுகிறதோ அந்த இடத்திலே பூமியானது கபாலமாக வெடிக்கும் கபாலமாக வெடித்தது வெடித்த இடத்திலே நீ முச்சத்தி விநாயகனாக போய் அவரை கடவுது பகவான் சாபம் கொடுத்து விட்டு அம்மா உனது தாயாகப்பட்ட பார்வதி வேம்பாகவும் உனது தகப்பனாகப்பட்ட பரமசிவம் அரசனாகவும் தலைத்து நிற்போம் என்று சொன்ன போதும் அரசு வேம்புமாக இருப்போம் என்று சொல்ல பிள்ளையாருக்கு வரம் கொடுத்து விட்டு பகவான் வரும்போது தேவர்கள் வழிமறிக்காங்க ஆமா தேவர்கள் வழிமறிக்கும் போது என்ன சொல்லுகிறார் தெரியுமா பகவான் பகவான் என்ன சொல்லுகிறார் அதை சொல்ல நேரம் இல்ல அந்த வாரம் வல்லருக்கு அதை சொல்ல நேரம் இல்லை அந்த வாரம் வல்லருக்கு இதை சொல்ல நேரம் இல்லை இந்த வாரம் வல்லருக்கு இதை சொல்ல நேரம் இல்லை இந்த வாரம் வல்லருக்கு எட்டோட 8 நாளா நெட்டோட்டம் ஓடவே எட்டோட 8 நாளா நெட்டோட்டம் ஓடவே ஓடிய வரமறிய உன்னை வரம் தானறிய ஓடிய வரமறிய உன்னை வரம் தானறிய அத்துவான கானகத்து கரணாறு வாராறு அத்திவான கானகத்தில் அவனாறு வாராறு காண்டாவனம் அதற்கு பகவான் வாராறு காண்டாவனம் அதற்கு பகவான் வாராறு அக்கினியை காணாமல் செய்ய வேணும் என்று அக்கினியில் எரித்தானான குளிர செய்ய வேணும் என்று குளிர செய்ய வேணும் அவர் தலையில் உள்ள கங்கையர் தலையறிவை இறக்கிவிட்டார் தலையறிவை உள்ள கங்கையரை தலையறிவை இறக்கிவிட்டார் ஆணும் செவ்வரளி புஷ்பத்திலே சிவபெருமான் சிவலிங்கமாக போய் மறைந்தாரே ஆண்டவன் இல்லாத ஆதி கைலாசம் எப்படி எப்படி ஐயா இருக்கு குடிங்க ஆண்டவன் இல்லாத ஆதி கைலாசம் எப்படி எப்படி ஐயா இருக்கு எப்படி எப்படி இருக்கிறது அருளும் இல்லை பொருளும் இல்லை ஆமையா சிவன் இல்லாத கைலாசம் எப்படி ஐயா இருக்கு எப்படி எப்படி இருக்கிறது ஒளி இழந்து போச்சதையா ஒளி இழந்து போச்சுதையா பார்வதி அழைக்க யார் அழைக்க யார் அழைக்கிறார் அண்ணன் கோபால கண்ணன் அழைக்க என் பெருமாள் கோபால கண்ணனையே அழைக்கிறார் அழைச்சு என்னையா சொல்லுதா அண்ணனிடம் என்ன கேட்கிறார் ஏ அண்ணா கோபால கண்ணா அண்ணா கண்ணா கோபாலா ஏ அந்த ஆண்டவன் பகவான் ஆமா கொல்லாத அரக்கனுக்கு கொடுக்க தெரியாத வரத்தை கொடுத்து விட்டு திருவிழா தெரிகிறாரு திண்டாடி திகச்சு நிக்காரு ஆமா ஏ அண்ணா கோபால கண்ணா அண்ணா